இதில் வார இறுதியில் ஒரே ஒரு நாள் சண்டே, அதுவும் அரைநாள் ஆஃபீஸ் வச்சாங்க. அப்புறம் அதுவுமே அரைநாள் முடிச்சுட்டு நேராக போனால் ஒரு 12:30, அது ஒன்றுமே இல்லை, 12:30 1 மணி வீட்டுக்கு போயிட்டு காலைல ஊற வச்சுட்டு துணியெல்லாம் அப்படியே துவைச்சி அப்படியே கொடியில் காய போட்டுட்டு அப்படியே மதியம் சாப்பாடு ஏதோ ஒன்று. அந்த அன்னைக்கு நான் சண்டேயில் எல்லார் வீட்லேயும் மீன் குழம்பு வாசிக்கும், கறி குழம்பு வாசிக்கும். நம்ம எங்கள் பேச்சுலர் தானே, தனியாக தான் இருந்தேன். ஏதோ ஹோட்டலில் சாப்பிட்டு ஒரு தூங்கி ஒரு மாலையில் ஒரு 4:30 5 மணிக்கு எழுந்து வெளில பார்ப்பேன். அந்த கிளைமேட்டை நேற்றுக்கு பார்த்தேன். அந்த ஊரில் அந்த அந்த ஸ்கை ஒரு டைரக்டர் சொல்லுவாங்கள்ல, இந்த மாதிரி க்ளவுட்ஸ் இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு, அந்த மாதிரி க்ளவுட்ஸை பார்த்துட்டு அந்த பீச்சுக்கு போனா தம்பி, ரேஞ்ச் ரோவர் 10 ரேஞ்ச் ரோவர் நிற்குது பீச்சில். ஏன்னா அது பீச்சில் போகிறது ஹைட் ஏற வண்டி இல்லை, அது 10 ரேஞ்ச் ரோவர் நிற்குது. நிற்கிற பைக் எல்லாமே இம்போர்ட்டட் பைக், எல்லாம் 1 லட்சம் 1.5 லட்சம் 2 லட்சம் கேட்டி அந்த இதெல்லாம் இருக்குல்ல, ஸ்போர்ட்ஸ் பைக் நிற்குது. ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரி தம்பி, இதுல இருந்து மெயின் ரோடு வரைக்கும் 2 பக்கம் சின்ன சின்ன குட்டி குட்டி கடை, வரிசையா இண்டஸ்ட்ரி. தாத்தா மோர் ஒரு கிளாஸ் மோர் 50 ரூபா, மோர் 50 ரூபா. அதுதான் நானே கேட்கிறேன், ஒரு கிளாஸ் மோர் 50 ரூபா. நான் சொன்ன 1/2 லிட்டர் தயிர் பாக்கெட்டு 50 ரூபா கிடையாதுங்க. 1/2 லிட்டர் தயிரில் எத்தனை டம்ளர் மோர் வரும்? ஒரு மோர் 50 ரூபா. அப்புறம் இந்த சூடா புகை வர்ற மாதிரி உள்ள கூல்ட்ரிங்க்ஸ் ஒன்று, அவ்வளோ ஒரு குழந்தை கூட தின்ட்டு செத்து போட்டுல அது. அப்புறம் பாட்டில் மேலே விட்டு பறக்க விட்டுக்கிட்டு நெருப்பில் பறக்க விட்டுட்டு ஒரு குரூப் நிற்கிது. அப்புறம் பார்த்தா ஃபுட்பால் ஒரு குரூப் விளையாடுது. அந்த டென்னிஸ் கோர்ட் இருக்கு. வேற லெவல் தம்பி. கார் ஒரு 300-400 காரு பீச் ஃபுல்லாக ஜோடியாக உட்காந்துருக்கு. அங்கே ஆடுறாங்க, சில பேர் வாலிபால் விளையாடுறாங்க. வெறும் சாப்பாட்டு கடை, ஐஸ்கிரீம் இண்டஸ்ட்ரி, குச் ஐஸ், கோன் ஐஸு, இப்படி ஒரு வேற மாதிரியான ஒரு உலகம் அங்கே இருந்துச்சு. அதாவது வெளிச்சமே இல்லை, மேலே வாகன வெளிச்சங்களே வெளிச்சமா தெரியுதுங்க. அப்ப எவ்வளவு வாகனம் இருந்திருக்கும்?